வெல்கம் பேக் மக்களே. இது உங்களோட ஹெல்தி தமிழா. இன்னைக்கு 26 மே 2024. ஒரு சில சின்ன சேஞ்சஸை நம்ம வந்துட்டு வீடியோஸ்லாம் ரொம்ப லாங்காக போகிறதுனால இந்த வாட்டிலேருந்து பார்ட்ஸாக எடுத்துகிட்டு த்ரூ அவுட் த வீக் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு. என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஆல்ரெடி வீலாக் 5ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் மிஸ் பண்ண ஒரு சில ப்ராக்டிசஸ் அதெல்லாம் நான் வந்துட்டு இன்னைக்கு கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா சாய்பாபா இஞ்சம்பாக்கம் கோயில் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டைம் அலோவ் பண்ணாக்கா மயாஜால் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் டைம் அலோவ் பண்ணால் பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நிறையா ஃபன் பண்ண போகிறோம், நிறையா லேர்ன் பண்ண போகிறோம். எனக்கு இந்த கோயிலுங்கள்லாம் போயிட்டு அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது, என்ன சொல்கிறது, நம்மளுக்குள்ளார போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்ல. இன்ஃபேக்ட் இஞ்சம்பாக்கம் கோயிலில் ஒரு மெடிடேஷன் ஹாலும் இருக்குது, சாய்பாபா கோயிலில். அங்கேயும் வந்து என்ன நான் ஷேர் பண்ண முடியுமோ, கண்டென்ட் எடுக்க முடியுமோ நான் எடுத்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஹாவ் அ பியூட்டிஃபுல் சண்டே. என் கூட ட்ராவல் பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து டைம் வந்து 5 o'clock பக்கமாக ஆகுது. பட் என்ச்சது வந்து 4 o'clock. சண்டேஸ் ஆனாக்கா அலார்ம்ஸ் இல்லாமல் தான் நம்ம வந்துட்டு தூங்குறது. ஸோ லாஸ்ட் 2 weeks ஒரு 5:30 6 o'clock தான் எந்திச்சிட்டு இருந்தேன். இந்த வாரம் வந்துட்டு கரெக்டாக 4 o'clock வந்து முடிப்பு வந்துருச்சு. பட் ஆனாலும் கொஞ்சம் ஒரு டயர்ட்னஸ் இருக்குது தான். பட் அது வந்து மைண்ட் லெவலில் தான் இருக்குது, பாடி லெவலில் டயர்ட்னஸ் இல்லை. இப்போ மந்த் எண்ட் க்ளோசிங்கு அந்த மாதிரிலாம் வரும்போதுட்டு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு அதை பற்றியே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நேற்றுக்கு நைட்டு கூட வந்து 9:30 10 o'clock வரைக்கும் கூட இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ப்ரெஷர் அதிகமாகிட்டே போகுது நம்மளோட டைம்ஸில். பட் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ், இது வந்து பிரம்மகுமாரிஸ்லேருந்து தான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், சிஸ்டர் சிவானி சொல்லி. உன்னோட ரெசிலியன்ஸை நீ ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற விஷயமே இல்லை, சிம்பிளான சயின்ஸ் ஃபார்முலா தான். ஸோ எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் உன்னோட ரெசிலியன்ஸ் இருந்துச்சுன்னா நீ அதை தாண்டி வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மார்னிங் ருட்டீன் வந்துட்டு அதில் ஒரு மேஜர் பார்ட்டு என்னோட ரெசிலியன்ஸ் பில்டிங்கில். ஸோ எனக்கு இப்போ வந்துட்டு மைண்ட் லெவலில் பண்ணவே வேணாம் அப்படின்னு தோணினாலும், இப்போ வந்துட்டு போய் இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு சொன்னாலும் சரி, என்னவா இருந்தாலும் ஐ வில் லிசன் டு தட். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி என்னோட மார்னிங் ரொட்டீனை முடிச்சுட்டு நான் எது வேணாலும் பண்ணுவேன். ஸோ இதே வருண் மார்னிங் ரொட்டீன் முடிச்ச பின்ன எப்படி இருக்காருன்னு பாருங்கள். அண்ட் இட் இஸ் அ ரிமைண்டர் ஃபார் யூ ஆல்சோ தட் உங்களோட மார்னிங் ரொட்டீனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ, எவ்வளோ பெரிய ப்ரெஷர் வந்தாலும் சரி, யூ கேன் கெட் த்ரூ இட், இன்க்ளூடிங் மார்னிங்கில் இப்போ இருக்கிற ஒரு சின்ன ப்ரெஷர். ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு ரிமைண்ட் பிஃபோர் கோயிங் ஆன். தேங்க்யூ. ஸோ மக்களே, இப்போ டைம் வந்து 5:40. ஒரு பியூட்டிஃபுல்லான சன்ரைஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுதாங்க மார்னிங் எழுந்திரிக்கிறதோட பியூட்டியே. அந்த 5 மணி 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டிங்கனாக்கா கூட மார்னிங்ஸை நீங்கள் வின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இந்த டைமில் வேறு யாருமே இல்லை, நீங்கள் உங்களோட செல்ஃப் க்ரோத் தான். அந்த ஒரு 1 or 2 hours தான் நம்மளோட லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு டெய்லி ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணுவேன், என் மனசில் வரதை எழுதி போடுவேன். ஸோ அதை ரெடி பண்ணியாச்சு, அதை வந்து எழுதியாச்சு. இப்போ குளிச்சுட்டு 6:30க்கு வந்து இன்றைக்கி சாத்விக் யோகாவோட கிளாஸ் ஒன்று ஓடிட்டுருக்கு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களையும் ட்ரை பண்ணுறதுக்காக சொல்லுவேன். உங்கள் லைஃப்பில் வந்து பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். ஜஸ்ட் ரொம்ப அஃபோர்டபுள் நாமினல் காஸ்ட்டில் சாத்விக் யோகா வந்துட்டு யோகா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க எல்லாருக்குமே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ ரெடியாக இருக்கேன் கிளாஸ்க்கு 6:30க்கு. ஸோ 6 to 6:30 வந்துட்டு வெட் பேக்கும் போட்டிருப்பேன். அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம காட்டன் துணியை தண்ணியில் நனைச்சிட்டு மாட்டிக்கிறது. நான் முடிஞ்சால் அதோட கிளிப்பும் காட்டுறேன். அதுவும் டீடாக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சியூ மக்களே. எல்லா சாதனாவை விட ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாதனை பற்றி சொல்ல போகிறேன். அது வந்து மார்னிங் வந்துட்டு கோல்டு ஷவர்ஸ் எடுக்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமாக வந்து டல் வருணா இருந்த வருணை வந்து தூள் வருணா ஆக்குனது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கோல்டு வாட்டர் ஷவர் தான். ஸோ மைண்டில் இருக்கிற இந்த பழைய இதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் தண்ணி. இது நம்மளுக்கு ஃப்ரீயாக இந்த உலகம் கொடுத்துருக்கு. அதை நம்ம வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ கோல்ட் ஷவர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணுறதுனால மேக்கப் பொடி போட்டுப்பேன் தலைக்கு. அண்ட் ஃபேஸ் இதுக்கெலாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் கடலை மாவு யூஸ் பண்ணிப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்கள்.
ஓகே மக்களே, நான் இப்போ வந்துட்டு சாதனாக்குள்ளார போகிறேன். என்னோடய சாதனாவை 1 ஹவர் வந்துட்டுனா ஒரு 15 செகண்ட்ஸில் காட்டுவேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மக்களே, நம்ம குளிச்சுட்டு வந்த உடனே சாமி கும்பிட்டுட்டு போக போகிறோம். சாமி கும்பிட்றதுல மெயினாக வந்துட்டு லிங்கம் வந்து இந்த இயர்லேருந்து நான் டெய்லி மார்னிங் வந்துட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி இப்போ வெட் பேக் போட்டிருக்கேன். வீலாக் 4ல் பார்த்தோமே, இப்போ வெட் பேக் போட்டிருக்கேன் மார்னிங் டைமில். அதை பற்றி நீங்கள் இன்னும் ஃபர்தராக வந்துட்டு வீலாக் 4 பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போயிட்டு ஒரு புக் படிப்போம். புக் படிச்சுட்டு ஜஸ்ட் மார்னிங் இன்டலெக்சுவல் வின்னுக்காக மைண்டை ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு அதை முடிச்சுட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சி ஸோ நான் இப்போ ப்ரெசெண்ட்டாக படிச்சுட்டு இருக்க புக்ஸ் இது 2 தான். அண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சியூ ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆசனா நம்ம மெடிடேஷன் பண்ண போகிறோம் சாத்விக் யோகாவோட. ஒரு பியூட்டிஃபுல்லான செஷனுங்க, அன்டினையபிளி. என்னால் வந்து கிளாஸ் முடிச்ச பின்ன ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு மெடிடேஷன் வந்து வெளில வர முடியல. அந்தளவுக்கு ஒரு புனிதமான நிலைமைக்கு போயிட்டேன் நான். ஸோ இப்போது ஸ்டார்டிங் டு இஞ்சம்பாக்கம் டெம்பிள். இதோட வந்து பார்ட் 1, அதாவது நெக்ஸ்ட்டு இந்த இளநீ குடிக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் நேற்று நைட்டு லேட்டாக சாப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்ததுனால லேட்டாக சாப்பிட்டதுனால என்னன்னு தெரியல, ஜஸ்ட்டு இன்னும் வயிறு ஃபுல்லாக கிளியர் ஆகலை. ஸோ ஆக்சுவலாக அந்த மாதிரி யோகாவே பண்ணக்கூடாது, பட் எனக்கு கிளியர் ஆகிடுச்சு மேக்ஸிமம். அதனால தான் யோகா பண்ணேன். பட் இன்னும் கூட கொஞ்சம் இப்போ வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் ஏன்டா சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம், பட் இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் சொல்கிறேன். ஸோ தட் யூனோ லைக் எல்லாருமே எவ்ரிபடி இஸ் கோயிங் த்ரூ த சேம் திங்ஸ் தான். ஸோ யோகா பண்ணுறதுனால இனிமேல் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை. ஒரு நாள் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட சிஸ்டம் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும். ஸோ மேபி மார்னிங் ரொட்டீன் இதோட முடியுதில்ல, ஸோ இதோடய க்ளோஸ் பண்ணிக்கலாம் பார்ட் 1. பார்ட் 2லேருந்து வில் ஸ்டார்ட் வித் மார்னிங் பார்ட் 2 ரொட்டீன். இதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறது, கோயில் போய் ரீச் பண்ணுறது, கோயில் வரைக்கும். இதை வந்து பார்ட் 2 வச்சுக்கலாம். ஆல்ரைட் மக்களே, அமேசிங். ஸோ பார்த்தீங்களா எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு. நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்டு, பாடி எல்லாமே வந்துட்டு யோகாவோட மேஜிக். ஸோ உங்கள் பக்கத்தில் என்ன கோர்ஸ் இருக்கோ ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்களோ போய் லேர்ன் பண்ணிக்கோங்க. பெனிஃபிட் எந்த விதத்துலனாலும் பெனிஃபிட்டாக இருக்கும். See you மக்களே.